அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நல்ல சாஃப்டான ஈஸி மெத்தடில் செய்யக்கூடிய கிண்ணத்தப்பம் அதான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்டான கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா ஊறினதும் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்து கொஞ்சமாக கிஸ்மிஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துருவோம். அவ்வளோதான், கிஸ்மிஸும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு முட்டையோட மஞ்சள் கரு வந்து சேர்த்துக்கிறேன். வெள்ளைக்கரு சேர்க்க தேவையில்லை, மஞ்சள் கரு மட்டும் ஒரு முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். அடுத்து அரை கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கிறேன். இதுவும் 100 கிராம் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் 1/2 லிட்டர் கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சாத பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி பால் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். நான் வந்து பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பசும்பால் கிடச்சதுன்னா நல்லா கெட்டியான பசும்பால் எடுத்துக்கோங்க. இப்போ பாதி பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மீதி இருக்க பாதி பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதை வந்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் எடுத்து வச்சாச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காகி வரும்போது நம்ம லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கலாம். சோளமாவு சேர்த்துருக்கனால சீக்கிரமாக கட்டி பிடிக்கும். அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த கிண்ணத்தப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருளாக சேர்க்காமல் ரொம்ப ஈஸி மெத்தடில் செய்யக்கூடியது. கேரளா சைடில் வந்து ரொம்ப அதிகமாக இந்த கிண்ணத்தப்பம் வந்து செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கைவிடாமல் கிளற நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் கைவிடாமல் கிளற நல்லா ஸ்மூத்தாகி வந்திருக்கு. இப்போ இதில் நாம் வறுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துடலாம். நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மேலே டாப்பிங் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நம்ம கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு வறுத்தோம்ல, அதனோட நெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்குது. அதை வந்து நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நாம் இந்த கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்கு நிறைய நெய்லாம் தேவைப்படாது. அதிகபட்சம் 1லேருந்து 2 டீஸ்பூன் நெய் போதும். இப்போ பாருங்கள், ஓரளவு திக்காகி வந்திருக்கு. இன்னும் நல்லா திக்காகி வரணும். அதாவது கடாயில் ஒட்டாமல் நல்லா திக்காகி வரணும். சைடில் உள்ளதையெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னொரு 3 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுறதுக்கு 2 நிமிஷம் வச்சுருந்தோம். அது தவிர நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம கிளறி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், மொத்தமே இந்த கிண்ணத்தப்பத்துக்கு நம்ம 2 டீஸ்பூன் நெய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் இந்த கிண்ணத்தப்பம் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் முன்னாடியே நீங்கள் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையெல்லாம் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி கேக் டின்னில் தான் செட் பண்ண போகிறேன். அதனால் இதில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் ஒரு 6 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி எடுத்துருக்கோம். நல்லா திக்காகி வந்திருக்கு. அதே நேரம் கடாயில் நல்லா ஒட்டாமலும் வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தை செட் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நெய் எடுத்தோம்னா அந்த ஸ்பூன் வச்சு மேலே அப்படி லைட்டாக லெவல் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து விடும்போது அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துச்சு. பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாற்றும் போது சட்டுன்னு விழணும். அந்தளவுக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா சாஃப்டான கிண்ணத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. பாப்பா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படா அம்மா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸி மெத்தடில் செஞ்ச நல்ல சாஃப்டான கிண்ணத்தப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கையில் வச்சுருக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு பிச்சும் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. வாவ், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. பிக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக வருது.
இதில் 2 டீஸ்பூன் மட்டும் நம்ம நெய் வந்து சேர்த்துருக்கோம். அதில் கூட 1 டீஸ்பூன் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் தான் நீங்கள் சேர்க்க போகிறீங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க இனிப்பும் வந்து கரெக்டாக இருக்குது. 100 கிராம் நம்ம சோள மாவு எடுத்தோம், அதுக்கு 100 கிராம் சீனி வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பிக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கிண்ணத்தப்பம் ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.